இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய சபைக்கு தேவையான ஒரு அறிவு என்ன அப்படின்னா, பிரச்சனை குறித்த அறிவு அல்ல, பாவத்தை குறித்த ஒரு அறிவு தான் தேவை. இந்த பாவத்தை குறித்த அறிவு ஒரு மனிதனுக்குள் வருகிற போது அந்த மனிதன் தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். திருச்சபைக்கு நமக்கு வேண்டிய ஒரு அறிவு என்ன அப்படின்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாவத்தை அறியக்கூடிய அறிவு ஒரு சபைக்கு எந்த அறிவு தேவை? ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த அறிவு தேவை? ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எந்த அறிவு தேவை என்று சொன்னால், பிரச்சனை குறித்த அறிவு அல்ல, பாவத்தை குறித்த அறிவுதான் தேவை. பாவத்தை குறித்த அறிவுதான் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார், இது எல்லாமே நமக்கு திஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், வேதம் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தின் சம்பவங்கள் நமக்கு சாட்சியாய் எழுதப்பட்டு இருக்கு. வேதம் நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும். வேதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அனுபவமா மாறணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஆண்டவர் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வெற்றியை எழுதி வைத்திருக்கிறார், வீழ்ச்சியையும் எழுதி வைத்திருக்கிறார், ஜெயமுள்ள வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார், அவர்களுடைய பலவீனங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதம் ஒன்றையும் நமக்கு மறைக்கவில்லை. பலவீனங்கள் நம்மை மாற்றிக் கொள்வதற்காக, வெற்றியுள்ள வாழ்க்கை நாமும் வாழும்படியாக. ஆமென், அல்லேலூயா. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளும் வாழணும். அந்த பரிசுத்தவான்களிடத்தில் காணப்பட்ட பலவீனங்கள் நம்மிடத்தில் வராதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும், நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அந்த இருதயத்தினுடைய ஏக்கம் என்ன, தேவனுடைய இருதயத்தினுடைய பாரம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய ஒரு பாரம், தேவனுடைய இருதயத்தினுடைய ஏக்கம் என்ன? என்னை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள், என்னை தேடி வரக்கூடிய பிள்ளைகள், சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் தேவ சமூகத்தில் கூடி வருகிறோம், தேவனுடைய சபைக்கு வருகிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் வர்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏன் வர்றோம் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, தேவனுடைய வசனம் வெளிப்படுகிறது, தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது, தேவனுடைய வழிகள் வெளிப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏன் நோட்ஸ் எடுங்க, ஏன் குறிப்பெடுங்க அப்படின்னா, ஏதோ எடுத்து நம்ம நிறைய டைரி சேர்க்கணும் இல்லை. இந்த வார்த்தைகளை நான் கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழணும்.
தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படி வருகிறேன். நான் அடிக்கடி சொல்வதை போல பிரசங்க நேரம், செய்தி நேரம், தேவ சமூகம், தேவன் தம்முடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே அந்த தேவ சமூகத்துல தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி வாஞ்சையோடு, தாகத்தோடு, வைராக்கியத்தோடு நாம் தேவ சமூகத்தில் வரணும். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சித்தத்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அநேகருக்கு சொப்பனங்கள் கிடைச்சிருக்கும், தரிசனங்கள் கிடைச்சிருக்கும், அநேக வாக்குத்தத்தங்கள் கிடைச்சிருக்கும். அநேக ஊழியர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் சில காரியத்தை வெளிப்படுத்தி ஜெபித்து இருப்பார்கள். இப்படி அநேக காரியங்கள் வெளிப்பட்டு இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த தரிசனம், தேவ திட்டம், தேவனுடைய வாக்கு தத்தம் இவை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் உருவாக்கப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்றபடி, தேவன் விரும்புகிறபடி நாம் உருவாக்கப்படணும். தேவன் நம்மை உருவாக்குவதற்கு நாம் விட்டு கொடுக்கணும். நல்ல கவனிங்க. தேவன் சர்வ வல்லவர். The God is Almighty God. தேவன் சர்வ வல்லவர் தான். கர்த்தர் செய்ய நினைத்த தடைபடாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கலையோ அவனுடைய வாழ்க்கையில தேவன் சர்வ வல்லவராய் இருந்தாலும் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அற்புதத்தை செய்யக்கூடியவர் தான். ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய் அவர் அற்புதத்தை செய்யவில்லை என்று. தேவன் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நான் ஒத்துழைக்காத வரைக்கும், நாம் தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொண்டு தேவனுடைய நடத்துதலுக்கு என்னை ஒத்துழைக்காத வரைக்கும், நான் விட்டு கொடுக்காத வரைக்கும் ஆண்டவர் கடைசி வரை நம்மோடு போராடி கொண்டே இருப்பார். அவருடைய திட்டம் நிறைவேறாது. ஏன்னா நீங்கள் நானும் நிறைய வாக்கு தத்தங்களை நோட்ல எழுதி வச்சுக்கலாம், நிறைய தரிசனங்களை எழுதி வைத்து இருக்கலாம், நிறைய காரியத்தை எழுதி வைத்து இருக்கலாம். ஆனால் அந்த தேவ தரிசனங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அது நிறைவேற வேண்டும், என் வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும். அப்படி விரும்பக்கூடியவர்கள் இன்றைக்கு தேவன் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார், இந்த வாரத்தில் தேவன் என்ன விரும்புகிறார், தேவனுடைய விருப்பம். எனக்கு எத்தனை வசனங்கள் தெரியும் என்பது அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தாது. எத்தனை வசனத்தை கேட்டு நான் உணர்வடைந்து இன்னைக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன், அந்த வசனம் எனக்குள் நிறைவேறி இருக்கிறது. தேவ சமூகத்துல வருகிற போது ஆண்டவர் சொல்லணும், நம்ம உற்சாகப்படுத்துறதை காட்டிலும் நம்முடைய குறைகளை தேவன் சுட்டி காண்பித்து விட்டால் நாம் உருவாக்கப்பட்டு தேவனுடைய கரத்தில் அலங்காரமான ஒரு கிரீடமாக ராஜ முடியாயிருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படிதான் நான் சபைக்குள் வந்திருக்கிறேன், தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார், எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் இருந்தார்கள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை தேவன் மோசேயை கொண்டு அந்த எகிப்தை விட்டு தேவன் வெளியே கொண்டு வருகிறார். கவனிங்கள், தேவ ஜனங்கள் எகிப்தில இருந்தபோது அவர்களின் அடையாளம் அடிமைகள். ஆனால் அந்த எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்த பின்பு அவருடைய அடையாளம் மாற்றப்பட்டது, கர்த்தருடைய சேனைகள். அல்லேலூயா. எகிப்தில இருந்தபோது அடையாளம் வேற, எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது கர்த்தருடைய சேனைகள். கர்த்தருடைய சேனைகள், கர்த்தருடைய சேனைகள். நாம் இந்த உலகத்துல வாழ்ந்த போது தேவனை அறியாத நாட்கள்ல, ரட்சிக்கப்படாத நாட்கள்ல நம்முடைய அடையாளம் என்ன?
பாவி, தேவன் அற்றவர்கள், தேவனுக்கு சத்துருக்கள். ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என் அடையாளம் மாற்றப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான், நான் பரலோகத்துக்குரியவன். ஆமென், அல்லேலூயா. அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார், அடையாளத்தை மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்த போது அவங்களுடைய அடையாளம் என்ன? அடிமைகள். ஆனால் எகிப்தை விடுகிற போது அவங்களுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொன்னால், பாவத்துல ஒரு மனிதன் இருக்கிற போது அவனுடைய அடையாளம் வேற. ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வருகிற போது தேவன் அந்த அடையாளத்தை மாற்றுகிறார். இந்த உலகத்துல அடையாளத்தை மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப எகிப்தில இருந்த போது தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தார். எகிப்தில் இருந்தபோது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன். இப்ப அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள், செங்கடலை கடக்கிறார்கள். செங்கடல் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல, பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆமென். நல்ல கவனிங்க, சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நயங்காட்டி அழைக்கிறாராம். எப்படி? நயங்காட்டி அழைக்கிறார். இயேசு கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்க சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நயங்காட்டி அழைக்கிறார். சமுதாயத்துல தேவன் தன்னுடைய மன உருக்கத்தை காண்பிக்கிறார். ஆனா சபைக்குள்ள வந்த பின்பு தேவன் மனதுருக்கத்தை அல்ல, மன இறுக்கத்தை காண்பிக்கிறார். மன இறுக்கத்தை காண்பிக்கிறார். எகிப்தில் இருந்தபோது வாக்குத்தத்தம், எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்பு, செங்கடலை கடந்த பின்பு அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, நியாய பிரமாணம் கொடுக்க. அல்லேலூயா. இப்ப நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டார். எதுக்காக நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாரு? அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் எதை அறிந்து கொண்டார்கள்? எதை அறிந்து கொண்டார்கள்? கவனிங்க, நீங்க இது ஸ்டடி மாதிரி தான் இருக்கும், நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். மிக முக்கியமான சத்தியம். எகிப்தில் இருந்த போது வாக்கு தத்தம், எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்பு, செங்கடலை கடந்த பின்பு அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கம் என்ன? அதைத்தான் ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாவத்தை அறியக்கூடிய அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது. நியாய பிரமாணத்தினால வருகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார் என்று சொன்னால், எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், சீனாய் மலையின் அடிவாரத்துல அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் பாவத்தை அறியக்கூடிய அறிவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்தில் இருந்தபோது 400 வருஷம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோனுடைய ஆலோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். தன் ஜீவன் கசந்து போகக்கூடிய அளவுக்கு, வாழ்க்கை வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வேதனையா இருக்கு. ஆகவே அந்த 400 வருஷம் சந்ததி சந்ததி சந்ததியாக அவர்கள் எதை அறிந்து கொண்டார்கள்? எகிப்தில் இருந்தபோது எதை அறிந்து கொண்டார்கள்? பிரச்சனைகளை அறிந்து கொண்டார்கள். எதை அறிந்து கொண்டார்கள்? எகிப்தில் இருந்தபோது இன்னைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், பார்வன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஆலோட்டிகள் எப்போ வருவார்கள், எப்போ அடிப்பார்கள், நம்ம சரியான செங்கல் அறுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதை அறிந்து கொண்டார்கள்? எகிப்தில் இருந்தபோது எதை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்,
அவர்கள் பிரச்சனைகளை அறிந்து கொண்டார்கள். தங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து கொண்டார்கள். இப்ப எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள். சீனாய் மலையின் அடிவாரத்துல பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணத்தில் மிக முக்கியமான கற்பனை 10 கற்பனை. என்னது? 10 கற்பனை. அப்ப நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாவத்தை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்குள்ள வரணும். அவர்களுக்குள்ள வரணும். நல்ல கவனிங்க. இப்ப அவர்கள் செங்கடலை கடந்து வெளியே வந்த பின்பு அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது, காடை கொடுக்கப்பட்டது. காலையில அவங்க வனாந்தரத்துல போய் மன்னா புறக்கி கொண்டு வந்து அவங்க சமைச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும். இறைச்சி கொடுக்கப்பட்டது. சரி, காலையில மன்னாவை ஆண்டவர் கொடுத்துட்டார், சாப்பாடு கொடுத்துட்டார். அது அந்த நாள் முழுவதும் போதும். மீதி நேரத்தை அவங்க என்ன செய்தார்கள்? அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, காலையில போய் நீ மன்னா புறக்கிட்டு வந்து என்ன செய்யணும்? நீ நல்லா இடிச்சு சமைச்சிட்டு, நீ மத்த நேரத்துல முழுவதும் நியாய பிரமாணத்தை நீ வாசிக்கணும், 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 மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். இதான் வேலை. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஞானமா. நம்மால விவசாயம் பண்ணணும், அங்கங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஆளுங்க இதற்கு சாக்குன்னு வச்சு என்ன சொல்லுவாங்க? ஏங்க வரல? நியாயப்பிரமாணத்தை படிக்க ஏன் வரல? வேலைக்கு போயிட்டேன், விவசாயம் பண்ண போயிட்டேன், தண்ணி பாத்த போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா, உனக்கு சாப்பாடு தானே தேவை, நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடு தான் உனக்கு தேவை, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்ய? காலையில 10 மணிக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு கரெக்டா 11 மணிக்கெல்லாம் என்ன செய்யணும்? உட்காந்து குடும்பமா உட்காந்து சபையா உட்காந்து நியாயப்பிரமாணத்தை வாசி வாசி வாசி. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கணும். ஏன் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கணும் அப்படின்னா, இந்த நியாய பிரமாணம், அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நியாய பிரமாணம் நம்முடைய இருதயத்துல இருந்தா, அந்த சூழ்நிலைகள் வருகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுக்கு பயந்து பாவம் செய்ய மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? நீங்க சங்கீதம் 48 வாசி. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நியாய பிரமாணம் என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது, உள்ளத்திற்குள்ள இருக்கிறது. அப்ப உள்ளத்துக்குள்ள வரணும். இங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்த நியாய பிரமாணம் இப்ப என்னுடைய உள்ளத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, அதை வாசிக்கணும், அதை கேட்கணும், அதை வாசிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும், அதை வாசிக்கணும், அதை கேட்கணும், மனப்பாடம் பண்ணணும். இதுதான் வேலை. உபாகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் வேகமாய் வாசிங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. சரி, கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வாக்கு தத்தம் இருக்கு. என்ன வாக்கு தத்தம்? கானான் தேசம் வாக்கு தத்தம், கட்டாத வீடு வாக்கு தத்தம், நடாத தோட்டம் வாக்கு தத்தம், தோண்டாத கிணறு வாக்கு தத்தம். இது எல்லாம் வாக்கு தத்தம். ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நியாய பிரமாணத்தை, மன்னாவை எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நியாய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும். அடுத்து
கற்றுக்கொண்ட பின்பு வீட்டுக்கு போன பின்பு உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதிக்கணும். கருத்தாய் போதிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? கையில கட்டிக்கணும். அடுத்து நெற்றியில கட்டிக்கணும். நல்ல கவனிங்க. சரி, கையில கட்டினா நம்ம பார்க்கணும், நெற்றியில கட்டினா நல்ல கவனிங்க. பாருங்க, எப்போ அந்த நியாயப்பிரமாணத்தையே குறித்து பேசணும். உன் தேவைகளை நான் பார்த்துக்குவேன், உன் தேவைகளை நான் பார்த்துக்குவேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்குவேன். ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை நீ கற்றுக்கொள்ளணும், கருத்தாய் கற்றுக்கொள்ளணும், கூடி வந்து கற்றுக்கொள்ளணும், சேர்ந்து கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பின்பு வீட்டுக்கு போன பின்பு தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். கையில கட்டிக்கணும், நெற்றியில கட்டிக்கணும். இப்ப நான் நெற்றியில அந்த பிரமாணத்தை கட்டிக்கொள்ளும் போது அது மற்றவர்கள் அதை பார்ப்பாங்க. நான் மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க நெற்றியில இருக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணத்தை நான் படிக்கும் போது எனக்கு நான் படித்த நியாய பிரமாணம் வந்து கையில இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்தை நான் அடிக்கடி பார்ப்பேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினார் என்று சொன்னால், நியாய பிரமாணத்தை கொடுத்து பாவத்தை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்குள் வர வேண்டும். ஏற்கனவே எகிப்தில இருந்தபோது பிரச்சனை குறித்த அறிவு இருக்கு, பார்வோனை குறித்த அறிவு இருக்கு, உன் வாழ்க்கையில வடித்த கண்ணீரை குறித்து, வேதனை குறித்து, கடந்து வந்த பாதைகளை குறித்து உனக்கு எல்லா அறிவு இருக்கு, பிரச்சனையை குறித்த அறிவு இருக்கு. ஆனால் இப்பொழுது பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை அறியக்கூடிய அறிவு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது போலதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த போது, இயேசுவை அறியாத போது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு எந்த அறிவு இருந்துச்சு அப்படின்னா, பிரச்சனையை குறித்த அறிவு இருந்துச்சு, பிரச்சனையை குறித்த அறிவு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய ஏக்கம் என்ன, என் பிள்ளைகள் பாவத்தை குறித்த அறிவுல அவர்கள் வளர வேண்டும். பாவத்தை குறித்து அறிய வேண்டிய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு பெருகல, மாறாக பிரச்சனை குறித்த அறிவு பெருகிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இன்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, இன்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, இன்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை குறித்த அறிவு பெருகிருக்கு. ஆனா தேவனுடைய நடத்திப்பு, அன்னுடைய ஏக்கம் என்ன, என் வழிகளை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், நான் நடத்தக்கூடிய விதத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. என் பிள்ளைகளை நான் ஏன் இந்த பாதையில நடத்துகிறேன், ஏன் இப்படி நடத்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, எகிப்துல இருந்து கானானுக்கு போறதுக்கு குறைந்தது 10 நாட்கள் போதும், அதிகபட்சமாக 14 நாட்கள் போதும். இந்த செங்கடலை கடக்காமலே அவர்கள் வேற அநேக வழிகள் உண்டு, அந்த வழியில போனாங்க அப்படின்னா 10 நாள் போதும் அல்லது 14 நாள் போதும். ஆனால் தேவன் 40 வருஷம் இந்த வனாந்தரத்தின் பாதையில தன் பிள்ளைகளை நடத்தினார். அந்த வனாந்தரத்தின் பாதையில நடத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் காரணம் இல்லாமல் நடத்தவில்லை, நோக்கம் இல்லாமல் நடத்தவில்லை. தேவன் நடத்துகிறார் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் நடத்துகிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு தேவன் நடத்துகிறார். நல்ல கவனிங்க, தேவன் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க அனுதினமும் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா கண்ணீர் வடிச்சுதான். தேவன் நடத்தாத பிள்ளைகளுக்கு கண்ணீர் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல. ஆனால் ஒரு மனிதன் மேல தேவன் திட்டத்தை தேவன் வைத்து விட்டார் என்று சொன்னால், தேவன் நோக்கத்தை வைத்து விட்டார் என்று சொன்னால், அவர்கள் கண்ணீரின் பாதையில கடக்காம, வேதனையின் பாதையில கடக்காம, அவங்களுடைய இருதய வேதனைப்படாம தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. இன்னைக்கு அநேக
வஞ்சிக்கிற உபதேசங்கள் வந்துவிட்டது, செழிப்பின் உபதேசங்கள் வந்துவிட்டது. ஆனால் வேதம் நமக்கு மாதிரியா இருக்கு, திருஷ்டாந்தமா இருக்கு. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எந்த பாதையில நடத்தினார் என்று சொன்னால் வனாந்தரத்தில் பாதையில் நடத்தினார். அந்த வனாந்தரத்திலே தேவ ஜனங்கள் பயணிக்கிற போது, அந்த வனாந்தர சூழ்நிலையில் தேவ பிள்ளைகள் நடக்கிற போது கண்ணீரை சந்தித்தார்கள். அநேக துக்கம், அநேக வேதனை. ஆனால் இவைகள் எனக்கு முடிவல்ல, வனாந்தரம் எனக்கு முடிவல்ல, கண்ணீர் எனக்கு முடிவல்ல, துக்கம் எனக்கு முடிவல்ல. இவை எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு முடிவு காணும். அல்லேலூயா. எனக்கு வரக்கூடிய கண்ணீர் தற்காலிகமானது. நான் சந்திக்கிற துக்கமானது தற்காலிகமானது. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாலையில் அழுகை என்றால் காலையில அக்களிப்பு. ஒரு மனிதன் தொடர்ந்து அதே பாதையில, கண்ணீரின் பாதையில இருந்தார், அவனால சமாளிக்க முடியாது, அவனுடைய வாழ்க்கை நொந்து போயிடும். ஆனால் தேவன் என்ன செய்வார்? எப்பெல்லாம் ஒரு மனிதனை தேவன் தன்னுடைய திட்டத்துக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறாரோ, எப்பெல்லாம் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறாரோ, அப்பெல்லாம் தேவன் சூழ்நிலைகளை அனுமதித்து அவர்கள் கண்ணீரின் பாதையில நடக்க பண்ணுவார். நம்ம அநேக நேரத்துல கடந்த வாரத்துல பார்த்த செய்தியின்படி ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில பாடுகள் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல, கண்ணீர் இல்லைன்னா ஆண்டவர் நம்மை விட்டு விலகிட்டாரோ, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசித்தார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை எந்த சத்தியத்தை கேட்டு கேட்டு அவர்கள் வளர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்துவிட்டால், துக்கம், வேதனை, கண்ணீர் வந்துவிட்டால் ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் உன்னோடு கூட இல்லை. உலக நன்மைகளை வைத்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இவர்களுடைய தேவன் என்று சொல்லவில்லை. ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவர்கள் இந்த பூமியில சஞ்சரித்த நாட்கள் எப்படி சஞ்சரித்தார்கள்? பரதேசியா இருந்தார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னால் தனக்கு ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும், தனக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் அபிமெலேக்கை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள் அவர்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம என்ன நினைப்போம்? இவங்களுக்கா ஜோமனுங்க பிரதர், இந்த குழந்தை இல்லை, இவங்களுக்கா ஜோமனுங்க, எனக்கே குழந்தை இல்லை, எனக்கே வீடு இல்லை, நான் இப்படி ஜோம் பண்றது. நமக்கு வசனத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நான் நிறைவா இருந்த தானே மத்தவங்க கேட்டு போறாங்க. ஆபிரகாம் குழந்தை இல்ல, அபிமெலேக்கு ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாமை கடைசி வரைக்கும் குழந்தை இல்ல அதே நிலையில வைத்து விட்டாரா? ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறி. அல்லேலூயா. யோபு சிறையிருப்பதை இருக்கிறாரு, ஆனால் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் ஜெபித்தார். நான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னால் என்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து நான் ஆபிரகாமுடைய சந்ததி இல்லை, என்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து ஆண்டவர் நம்மளை பார்த்து இவர்களுடைய தேவன் என்று சொல்லல. அன்னைக்கு தேவன் எப்படி என்ன சொன்னார்? இவர்கள் பரதேசியாய் சஞ்சரிக்கிறார்கள், பரமதேசத்தை குறித்து அவர்கள் எப்பொழுதும் நினைவோடு இருக்கிறார்கள், இவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அடையாளம் மாற்றப்பட்டது. இன்னைக்கு நிறைய பூமிக்குரிய நன்மைகள் இருந்தாத்தேன், ஆசீர்வாதம் இருந்தாத்தேன் நான் தேவனுடைய பிள்ளை. நான் கட்டியிருக்க வீட்டை பாருங்க, இத பாருங்க, அதை பாருங்க, இதெல்லாம் அடையாளமா? பிசாசு இயேசு கிறிஸ்துவை மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறான். மலைக்கு கொண்டு போய் பிசாசு என்ன செய்தான்? உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவுக்கு காண்பித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீசர்களை மலைக்கு கூட்டு போறார். அங்கே கூட்டு போய் பிசாசு காண்பித்தபடி அவர் உலகத்தின் ஆசீர்வாதத்தை, உலகத்தின் மகிமையை காண்பிக்கவில்லை, தன்னுடைய சாயலை காண்பித்தார். தன்னுடைய சாயலை காண்பித்தார். நான் தேவகுமாரன், நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், நான் எவ்வளவு மகிமையானவர்.
இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வைத்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் என்னை ஆசீர்வதிக்காமல் என் தேவன் விட மாட்டார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் ஓட்டாண்டியா, நான் ஒண்ணுமே இல்லாம, நான் ஒரு தரித்திரனாக இந்த பூமியில வாழணும். ஆனால் தேவன் என்னை பக்குவப்படுத்துறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி பக்குவப்பட்டுச்சு? ஆபிரகாம் உனக்காக ஜெபம் பண்ணுவான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டவன் தான் தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டினுடைய இன்னைக்கு தீர்க்க தரிசனம்லாம் இன்னைக்கு வித்தியாசமா போய்கொண்டே இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசி எல்லாம் எப்படின்னா, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டார்கள். அந்த தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டார்கள். தேவனோடு நெருங்கி உறவாடினார்கள். தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை சொன்னார். ஆமென். அல்லேலூயா. வேதத்துல அந்த நாள்ல இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா, தேவனுடைய இருதயத்தின் பாரம் என்ன, இருதயத்தின் ஏக்கம் என்ன, அதை ஜனங்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார். தன்னுடைய பாரத்தை அவர்கள் மேல் அப்படியே தேவன் வைத்தார். அவர்கள் அந்த பாரத்தை அப்படியே ஜனங்கள் மேல் இறக்கி வைத்தார். நீ கேட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, போ, தேவன் இதை சொல்லுகிறார். என் வேலை தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லிட்டு போக வேண்டியது என் வேலை. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, கொண்டு ஓட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இந்த நாள்ல இருந்த தீர்க்கதரிசிகள் எரேமியா இருக்கட்டும், ஏசாயா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன வார்த்தைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாவத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு தேவை. தேவன் அவர்களை எப்படி நடத்தினார், தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே எகிப்தில இருந்தபோது பிரச்சனை குறித்த அறிவு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் பரவாயில்ல, இப்ப உங்களுக்கு இங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, எல்லாம் எழுதுங்க. 20 லட்சம் ஜனங்களுக்கு எல்லாம் பேப்பர் கொடுங்க, எழுதுங்க. பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு என்ன தேவை? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதுக்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாவத்தை குறித்த அறிவு உங்களுக்குள்ள வரணும். இப்ப அவர்கள் பிரமாணத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்க கூடாது, இப்படி எல்லாம் படிச்சாங்க. இது முதல் படி. இப்ப படிச்சுட்டாங்கல்ல. இப்ப அடுத்த தேவன் எப்படி நடத்துவார்னா, நல்ல கவனிங்க. இது இப்ப பாவத்தை அறிந்து கொண்டாயா, எதெல்லாம் பாவம் என்பதை அறிந்து கொண்டாயா அப்படின்னா, ஆமா அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொண்டீங்க? நியாய பிரமாணத்துல இதெல்லாம் பாவம், விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பாவம். அடுத்த ஸ்டெப் தேவன் எப்படி நடத்துவார்னா, நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பாவம் உனக்குள் இருக்கின்றதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல படித்தும் கேட்டும் நான் அறிந்து கொள்வோம். இப்ப அடுத்து தேவன் நடத்தக்கூடிய விதம் எப்படி இருக்கும்? நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? யாரோ ஒரு பிரதரை கூப்பிட்டு, எனக்குள்ள என்னெல்லாம் பாவம் இருக்கு நீ பாத்தியா, சொல்லுப்பா, உனக்குள்ள என்னெல்லாம் பாவம் இருக்கு நான் பார்த்தேன் சொல்லுவேன். அப்படி இல்ல, ஒவ்வொரு மனிதனுமே தேவன் நடத்தி 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 உணர்வு பூர்வமாக, அனுபவபூர்வமாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாவத்தை அறியக்கூடிய அறிவு. முதல்ல தேவன் நடத்தக்கூடிய விதங்கள் படித்தும் கேட்டும் அறிந்து கொள்வோம். அடுத்து அவரோடு பழகி கேட்ட சத்தியத்தின்படி தேவன் என்னை நடத்தி
அந்த பாவம் எனக்குள் இருக்கு என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி தேவன் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் நடத்துவார். இப்ப யாருக்காவது போய் உங்களுக்குள்ள இந்த பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவர் பெரிய யோக்கியம், நம்முடைய பாவத்தை குறித்து பேச. அட போப்பா. அப்ப தேவன் நடத்தக்கூடிய விதம் என்ன அப்படின்னா, முதல்ல படித்தும் கேட்டும் நான் அறிந்து கொள்கிறேன். அடுத்து அவரோடு பழகி அவர் என்னை நடத்தி எனக்குள் இருக்கக்கூடிய பாவ தன்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஏன் பாவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொன்னால், பாவம் தான் இந்த உலகத்துல மிகவும் கொடூரமானது, மோசமானது. அவ்வளவு மோசமானது, அவ்வளவு கொடூரமானது பாவம் தான். பாவத்தினுடைய வல்லமையை நம்ம பார்க்கணும், பாவத்தின் கொடூரத்தை பார்க்கணும்னா அதுக்கு நேர யார வைக்கணும் அப்படின்னா, யார வைக்கணும்? யாருன்னாலும் வைங்க, யார வைக்கணும்? கிறிஸ்துவ வைக்கணும். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை போக்க, பாவ விமோசனம் கொடுக்க எந்த மனிதனாலும் முடியாது. அவன் கோடீஸ்வரனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், படித்தவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாராலும் முடியாது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, அவரை சிலுவைக்கு அனுப்பி, சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் மரித்து பாதாளத்துக்கு போய் 3 நாள் பாடுபட்டு அவரை உயிர்த்தெழ. அப்ப பாவம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி பாவம் ரொம்ப அற்பமானதும் அல்ல, லேசானதும் அல்ல. பாவம் தான் கொடூரமானது. தேவ குமாரனை பூமிக்கு வரவழைத்தது எது? என்னுடைய பாவம். சிலுவைக்கு அனுப்பினது எது? என்னுடைய பாவம். அவரை காரி துப்ப வைத்தது எது? என்னுடைய பாவம். சிலுவையில ரத்தம் சிந்த வைத்தது எது? என்னுடைய பாவம். தன் ஜீவனை கொடுக்க வைத்தது எது? என்னுடைய பாவம். பாதாளத்துக்கு போய் 3 நாள் பாடுபட வைத்தது எது? என்னுடைய பாவம். அப்ப என்னுடைய பாவம் கிறிஸ்துவை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி, இந்த அளவுக்கு சரீர பாடுகளையும் ஆத்துமாவின் பாடுகளையும் அனுபவிக்க வைத்தது என்னுடைய பாவம். இந்த பாவமானது சாதாரணது அல்ல, அது கொடூரமானது, மிகவும் மோசமானது. அதனாலதான் தேவன் என்ன செய்தானா, தன்னுடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு வரவழைத்தார். எதுங்க பாவம்? பாவம்னா என்ன? கோபம், பொறாமை, எரிச்சல், மன்னிக்க முடியாத சுபாவம், நேசிக்க முடியாத சுபாவம். நம்ம இந்த பாவத்தை கண்டும் காணாமல் இருக்க ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். நீங்க உண்மையாவே உங்க பாவத்தினுடைய அல்லது என்னுடைய பாவத்தினுடைய கொடூரத்தை நம்ம பார்க்கணும், அது எவ்வளவு மோசமானது பார்க்கணும்னா, இயேசுவை நீங்க கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி அவர் பட்ட பாடுகளை நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயோ என்னுடைய பாடுகள் தானே இவரை இந்த நிலைக்கு ஆனான்து. அவ்வளவு அழகுள்ள தேவன் அலங்கோலமான அடிமை ரூபம் எடுத்தார். காரி துப்பினார், நிர்வாணமாக்கப்பட்டார். எது தெரியுமா? நம்ம ஏன்னா பாவத்தினுடைய கொடூரத்தை உணரக்கூடாது என்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். பிரச்சனை குறித்த அறிவு உனக்குள்ள பெருகட்டும், பிள்ளைகளை குறித்த அறிவு பெருகட்டும், நாளைக்கு தேவைகளை குறித்த அறிவு பெருகட்டும். ஆனா உனக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்த அறிவு ஒரு காலம் பெருகக்கூடாது.
ஏன்னா பாவத்தை குறித்த அறிவு உனக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனை குறித்த அறிவு உனக்குள்ள வரும். தேவனை தேடக்கூடிய அறிவு உனக்குள்ள வரும். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு வரும். தேவனுடைய கற்பனைப்படி நடக்க வேண்டுங்கிற வாஞ்சை உண்டாகும். அந்த வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்குவோம். ஐயோ, இவ்வளவு கோபமா இருக்கிறேன், இவ்வளவு எரிச்சலா இருக்கிறேனே, நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனே. ஒரு மனிதன் எதை பார்த்து தலையில அடிச்சுக்கணும் அப்படின்னா, ஐயோ எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, எனக்கு அரிசி இல்லையே, என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க பணம் இல்லையே, இதை வைத்தல, ஐயோ என்னுடைய பாவம், இவ்வளவு கொடூரமானவனா இருக்கிறேனே, இவ்வளவு மோசமா இருக்கிறேனே. இன்னைக்கு சிலுவையில் அறைந்தது மாத்திரமல்ல, அன்னைக்கு கிறிஸ்துவை பாதாளத்துக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் எப்பொழுதெல்லாம் என் மாம்சத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறேன். நானே இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போறேன். நானே அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறேன். அவரை பாதாளத்துக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். ஒரு மனிதன் எதுக்காக கதர்வான் என்று சொன்னார்? உண்மையாவே தேவனை அறிந்த ஒரு மனுஷன், தேவனை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன், தன்னுடைய பாவத்தை குறித்து மாம்சத்தை குறித்து தெளிவடைந்தவன் அவன் எதுக்காக அழுவான் என்று சொன்னார்? ஐயோ, இந்த வசனத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடியலையே, கர்த்தரின் சொப்பனத்துல போராடி கொண்டிருக்கிறாரே, வார்த்தையில போராடி கொண்டிருக்கிறாரே, இன்னும் துணிகரமான பாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஐயோ, இந்த பாவம், இன்னைக்கு நான் இயேசுவை வாயினால இயேசுவே சொன்னாலும் நான் சிலுவையில அறைந்து கொண்டு இயேசுவேன்னு சொல்லுகிறேனே. ஐயோ, என்னுடைய பாவம் இப்படி இருக்கு. என்னைக்காவது நம்முடைய பாவத்தை குறித்து என்னைக்காவது ஐயோ, என்னால இவங்க பேசாம இருக்க முடியலையே, உன்னை நேசிப்பது போல இவங்க நேசின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஐயோ என்னால முடியலையே, கிருபதாங்கப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறணும். தேவைகளுக்காக போராடி இருக்கிறோம், தேவைகளுக்காக உபவாசித்து இருக்கிறோம், தேவைகளுக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம், ஜெபித்து இருக்கிறோம். சிஸ்டர், எனக்குள்ள இந்த ஒரு போராட்டம் இருக்கு சிஸ்டர், ஜெபம் பண்ணிக்கணும் சிஸ்டர், இப்படி கோபப்படுறேன் சிஸ்டர், இப்படி மற்றவங்களை நேசிக்க முடியல சிஸ்டர், இப்படி மற்றவங்களோட இப்படி இருக்கிறப்பா சிஸ்டர். என்னைக்காவது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இளைய குமாரன் திரும்பி வருகிற போது தகப்பனுடைய அன்பு காத்திருக்கு, தகப்பனுடைய நேசம் காத்திருக்கு, வஸ்திரம் காத்திருக்கு, அவனுக்கு தேவையான எல்லா நன்மையும் காத்திருக்கு. இன்னைக்கு இல்ல, நான் பன்றி மேய்க்கக்கூடிய அதே இடத்தில் தான் இருப்பேன், ஆனால் எனக்கு வஸ்திரம் தேவை, எனக்கு மோதிரம் தேவை, எனக்கு பாதரட்சை தேவை. என் தகப்பன் என்னை தேடி வந்து நான் பன்றி மேய்க்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அவரும் அந்த பன்றி மேய்க்கக்கூடிய இடத்திலே என்னோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய நிபந்தனை. நான் இங்கேதான் இருப்பேன், நான் அந்த இடத்தை விடமாட்டேன், நான் அந்த பாவத்தை விடமாட்டேன், நான் அந்த குணத்தை விடமாட்டேன், என்னை கொண்டு மட்டும் விடமாட்டேன். ஆனா நீங்க வந்துருங்கப்பா, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்கப்பா, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் ஒரு காலம் வரமாட்டேன். நான் எத்தனை தடவை என்னோடு பேசினாலும், நீ சொப்பனத்துல பேசினாலும், பரிசுத்தவானை கொண்டு பேசினாலும், வேதத்தின் மூலமா பேசினாலும், நான் ஒரு காலம் பாவத்தை விடமாட்டேன். அதிலேயே நான் மூழ்கி கொண்டிருப்பேன், அதிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேன். நமக்கு அநேக நேரம் நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, மனுஷனை ஈஸியா ஏமாத்து. ஆனா தேவனை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, முடியாது. பாவத்தை குறித்த அறிவு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பெரிய இருக்கு. இத்தனை வருஷ காலமா கர்த்தர் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஊழியரை கொண்டு போராடுகிறார், சூழலை கொண்டு போராடுகிறார், மற்ற மனிதனை கொண்டு போராடுகிறார். நான் மனிதனோடு போராடுகிற போதும், மனிதர்கள் என்னோடு போராடுகிற போதும் தேவன் என்னோடு போராடுகிறார் என்று அர்த்தம். நம்ம இது தெரியாம
இது தெரியாம நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நான் அப்படியே இருப்பேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. நமக்கு தான் நிறைய பாட்டு தெரியும்ல. ஆனா நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஆமென். ஊழியரை மறைத்து என்னோட பேசுங்க. ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க, நான் கேட்க மாட்டேன். நல்லா கவனிங்க, கவனிங்க. தேவன் நடத்தக்கூடிய வழிகள் ஒருவேளை கர்த்தர் சித்தமா தொடர்ந்து வழியெல்லாம் பாவத்தை குறித்த அறிவு எனக்குள்ள வளரணும், உங்களுக்குள்ள வளரணும். நான் சபையில் அங்கமா இருப்பது பெரிய காரியம் இல்லை. நான் வாரந்தோறும் சபையில வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது பெரிதல்ல. ஆர்சி சர்ச்லயும் அதான் நடக்குது, இந்து கோயிலையும் அதான் நடக்குது. ஆனால் இது அப்படி இல்லைங்க, இது அப்படி இல்லை. என் மேல ஒரு நோக்கம் இருக்கு, உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கு. சரியான சத்தியத்தை சொல்லி கொடுத்தேன்னா நீங்க போகும்போது, இன்னைக்கு என் ஆத்துமாவுக்கு நல்ல சத்தியம் கிடைச்சிச்சு. பிரச்சனையை குறித்த அறிவை காட்டிலும் பாவத்தை குறித்த அறிவு தான் தேவை. இளையகுமாரன் தான் இருக்கிற சூழ்நிலை அவன் உணர்ந்தான், பாவத்தை உணர்ந்தான், தேவனுடைய அன்பை இழந்து விட்டோம், தகப்பனுடைய உறவை இழந்து விட்டோம் என்பதை உணர்ந்து தகப்பனிடத்தில் வந்தான். அத்தனை ஆசீர்வாதம். தேவன் தன் இருதயத்தின் பாரத்தை அவர் உங்களோடு என்னோடு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப இருக்கிற நிலையை விட்டு வெளியில வா, இப்ப இருக்கிற சூழ்நிலை விட்டு வெளியில வா. இப்ப எந்த நிலையில, எந்த மனநிலையில நம்ம இருக்கிறோமோ அதை விட்டு நம்ம வெளியில வரணும். ஏன்னா நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா அதே நிலையில வைத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் மகிமைப்படணும், தேவ திட்டம் நிறைவேறணும்னா உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, வார்த்தை தான் அளவுகோல். தேவனுடைய வார்த்தை தான் அளவுகோல், வேற எதுவுமே அளவுகோல் இல்லை. எதுவும் ஏமாந்து போகாதீங்க, வார்த்தை தான் அளவுகோல். அந்த வார்த்தை தான் உங்களை என்னை நியாயம் தீர்க்கும். நீங்க கேட்ட சத்தியமே உங்களை நியாயம் தீர்க்குன்னு சொல்லப்படும். எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்காக கர்த்தர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவனுடைய உள்ளத்துல உணர்த்தின வைத்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தம்முடைய ஜனங்களை தேவன் 430 வருஷம் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். 400 வருஷம் பிரச்சனை குறித்த அறிவு அவர்களுக்குள்ள இருந்துச்சு, ஆனா பாவத்தை குறித்த அறிவு இல்லை. இப்ப தேவன் நடத்தக்கூடிய விதம் எப்படி? பாவத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது பிரச்சனை குறித்த அறிவு அவர்களுக்குள்ள பெருகி இருந்துச்சு. ஆனால் எகிப்தை விட்டு அவர்கள் செங்கடலை கடந்த பின்பு பிரமாணத்தை கொடுத்து பாவத்தை அறியக்கூடிய அறிவுல அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க அவர்களை நியாய பிரமாணத்தை கொடுத்து நடத்தினீர். சூளை அனுமதித்து நியாய பிரமாணத்தில் வாசித்த பாவம் தனக்குள் இருக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, இவர்கள் கானானுக்கு போய் இவர்கள் மூலமாய் கிறிஸ்து பிறந்து இவர்கள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட வேண்டுங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ஆகவேதான் இந்த பாதையில நடத்துறீங்கப்பா, இந்த பாதையில் நடத்திட்டு இருக்கிறீங்க. இதனால சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு வாரமும் சூழ்நிலைகளை அனுமதித்து எங்களை நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறீர். உணரக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா, உணரக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. பாவம் எவ்வளவு மோசமானது, கொடூரமானது, வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறணும்ப்பா. தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தை
எனக்கும் எங்கள் சபைக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனே, எங்களோடு பேசுகிறீர் என்று சொன்னால் மாற்றத்தை விரும்புகிறீர். எங்களை குறித்த நோக்கம் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். எங்களுக்காக நீ பரிதவித்துக் கொண்டு இருக்கிறீர். இந்த சபைக்காய் நீ பரிதவித்துக் கொண்டு இருக்கிறீர். பரிவைத்துக் கொண்டு இருக்கிறீர். எங்களை விட்டு கொடுக்கிறோம் சாமி, எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. உமக்கு உண்மையாய் வாழக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மாம்சத்துக்கு தீனி ஓட்டு வளர்க்காதபடி, மாம்சத்தை கண்டவுடனே கதறக்கூடிய இருதயத்தை கொடுங்க, கதறக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. நாங்க மாம்சத்தில் இருந்து கொண்டு மாம்சத்தை வளர்க்காதபடி அந்த மாம்சத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிற உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிற நீர் மாத்திரம் மையப்படும். இயேசு மூலம் சுபிக்கிற நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.